சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் அத்தாபூத் எனும் பேழை அப்படிங்கிறத புத்தகத்தை பற்றிய சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம். அத்தாபூத் எனும் பேழை அப்படிங்கிற புத்தகம் இது வரைக்கும் 4 பாகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாகம் 1. பாகம் 1ல் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் 1002 பக்கங்களில் நிறைய விஷயங்கள், குரான் ஹதீஸில் இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் மிக தெளிவாக நிறைய விளக்கங்களோடு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பு குர்ஆன் ஒளியில் மரபியல் உளவியல். குரான் மரபியல் பற்றியும் உளவியல் பற்றியும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் நிறைய தகவல்கள். இப்போ உளவியல் பற்றி, சைக்காலஜி பற்றி படிக்கணுன்னா அதுக்கு தனி கோர்ஸ் இப்போ உலகத்தில் இந்த பூமியில் இருக்குது. அதை போய் படித்தாதான் மனிதர்களின் உளவியலை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. குரானுடைய அறிவு நம்மக்கிட்ட இருந்தாலே மனிதர்களின் உளவியலை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம தனியாக படிக்க தேவையில்லை, குரானை படித்தால் போதும். இந்த பூமியில் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. இத்தனை மக்களும் பல நாடுகளில் பல மொழி பேசக்கூடியவங்களா, பல நிறங்களில், பல குணங்களோட எல்லாம் கலந்து இந்த பூமி ஃபுல்லாக பரவி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் இத்தனை மக்களையும் குரான் அடிப்படையில் நம்ம 4 இனங்களாக பிரிச்சிடலாம். 4 இனங்களுக்குள் அந்த அத்தனை கோடான கோடி மக்களும் அடங்கிடுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் சொல்கிறான், உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலேருந்தே நாம் படைத்தோம், ஆனால் உங்களை ஒருவர் அடையாளம் காண்பதற்காக உங்களை பல கோத்திரத்தாலும் குலத்தினராகவும் ஆக்கினோம் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லியிருக்கிறான். இந்த 4 இனங்கள் சேர்ந்தவங்க தான் பல குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பல நாட்டு மக்களாகவும் பல மொழி பேசக்கூடியவங்களாகவும் பரவி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்போ அந்த 4 இனங்கள் யாரெல்லாம், அப்போ அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்களுடைய அடையாளங்கள் என்ன, அவங்களுடைய பண்புகள் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய மூதாதையர்கள் யார், எந்த சந்ததியிலேருந்து எப்படி பரவி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அவங்களுக்கான எல்லா வரலாறும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. 4 இனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 யஜூஜ் மஜூஜ் இனம், 2வது பனு இஸ்ராயல்கள், 3வது அரபி இனம், 4வது ரோமர்கள். இந்த 4 இனங்களை சேர்ந்த மக்கள் தான் இப்போ பூமியில் பரவி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இவங்களுக்கான குணங்கள், அடையாளங்கள், பண்புகள் இது எல்லாமே இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக யஜூஜ் மஜூஜ் இனம் பற்றி நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர் தவறான புரிதல் இருக்கிறாங்க. அந்த மக்கள் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, உலகம் அழிவதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்க வெளிப்படுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க பல அக்கிரமங்களை செய்வாங்கன்னு சொல்லிட்டு தவறான புரிதல் கொண்ட சமுதாயமாகத்தான் நம்முடைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யஜூஜ் மஜூஜ் இனம் எப்போவோ வெளியில் வந்துட்டாங்க. வந்ததோடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் எல்லா மக்களோடும் கலந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்கள எப்படி அடையாளம் காண்றது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு.